வணக்கம் நண்பர்களே. சில கதைகள் காலம் கடந்து வரும், சில கதைகள் காலத்தை உருவாக்கவே உதவும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படி ஒரு கதை தான். இது ஒரு ராஜாதி ராஜா போர் வீரனோட கதை கிடையாது. ஆனா இத கேட்கும்போது ஒருவேளை உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை விதைய தூவலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பக்கத்துல மாமரத்து கிராமம்னு ஒரு அழகான ஊர் இருந்துச்சு. அந்த பேரு சும்மா வைக்கலங்க. ஏன்னா ஊர் முழுக்க வயல் வரப்புலன்னு எங்க பார்த்தாலும் மாமரங்கள் அடர்ந்து நிக்கும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாம்பழ சீசன் வந்தா ஊரே திருவிழாதான். ஆறும் குளமும் நிறைஞ்சு நிலம் செழிச்சு மக்கள் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அவங்களோட பலமே ஒற்றுமைதான். சின்ன வேலைனாலும் ஊரே ஒண்ணு சேர்ந்து செஞ்சு முடிப்பாங்க. ஆனா காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? ஒரு வருஷம் வழக்கம் போல மழை வரல. ஊர் மக்கள் பெருசா கண்டுக்கல. அடுத்த மாசம் வந்துரும்னு நினைச்சாங்க. ஆனா அடுத்த மாசம், அதுக்கும் அடுத்த மாசம் மழை கண்ணுல காட்டவே இல்ல. ஆத்துல தண்ணி குறைய ஆரம்பிச்சிச்சு. கிணறுகள் வத்த ஆரம்பிச்சிச்சு. மாமரங்களோட இலைகள் கூட வாடி போக ஆரம்பிச்சிச்சு. நிலமெல்லாம் வறண்டு வெடிப்பு விட்டுச்சு. நெல்நாத்துங்க கருகி போச்சு. மாமரத்துல கனிஞ்ச பழங்கள் இல்ல. ஊர் மக்கள் முகத்துல கவலை படிஞ்சிச்சு. பசங்க பசியில அழ ஆரம்பிச்சாங்க. பெரியவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு பெருமூச்சு விட்டுட்டு இருந்தாங்க. சில பேர் கடவுளே கைவிட்டுட்டாரு போலன்னு விரக்தியில பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ கிராமத்துல ரொம்ப வயசான ஒரு தாத்தா இருந்தாரு. அவரு பேரு காளியப்பன். பல வருஷங்களா இந்த ஊர்ல வாழ்ந்தவர். கிராமத்துல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவரோட யோசனைய கேட்பாங்க. மக்கள் எல்லாரும் பயத்துல மூழ்கி இருந்தப்போ காளியப்பன் தாத்தா எல்லாரையும் ஒண்ணு சேர்த்தாரு. அட என்னங்க இதெல்லாம்? மழை வரலன்னு சோர்ந்து போறீங்களே? நம்ம மாமரத்து கிராமம் செழிச்சதுக்கு காரணம் வெறும் மழை மட்டும் இல்ல. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உழைச்சோம் பாருங்க. அதுதான் உண்மையான பலம். இப்போ மழை இல்லைன்னா என்ன? நாம ஏன் இந்த நிலத்தை செழிக்க வைக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்க கூடாதுன்னு ஒரு கம்பீரமான குரல்ல கேட்டாரு. ஆரம்பத்துல சில பேர் சந்தேகமா பார்த்தாங்க. எங்க இருந்து எங்க தண்ணிய கொண்டு வர்றது? அது பெரிய வேலைன்னு சொன்னாங்க. ஆனா காளியப்பன் தாத்தாவோட நம்பிக்கை, அவரோட வார்த்தைகள் மக்கள் மனசுல ஒரு சின்ன பொரிய பத்த வச்சுச்சு. சோர்ந்து போயிருந்த மனசுல ஒரு புதிய நம்பிக்கை உதிக்க ஆரம்பிச்சுச்சு. வறண்டு போன மாமரத்து கிராமத்தோட விதி இந்த ஒரு நம்பிக்கையில தான் இருந்துச்சு. காளியப்பன் தாத்தாவோட யோசனை ஆரம்பத்துல சிலருக்கு புரியாட்டியும் ஊர் பெரியவங்க பலருக்கும் பிடிச்சிருந்துச்சு. மறுநாளே ஊர் மன்றத்துல ஒரு பெரிய கூட்டம் நடந்துச்சு. மலையடிவாரத்துல இருந்து தண்ணிய கொண்டு வர்றதுன்னா சும்மா விளையாட்டான வேலையா? எவ்வளவு தூரம், எவ்வளவு ஆழம் தோண்டணும், எப்படி சாத்தியம் அப்படின்னு சிலர் தயங்கினாங்க. ஆனா வேற வழியே இல்லையே, நம்ம மண்ணை நம்ம மக்களை காப்பாத்த இது ஒண்ணுதான் வழி அப்படின்னு இன்னும் சிலர் உறுதியா பேசினாங்க. காளியப்பன் தாத்தா எல்லா பேச்சையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. காளியப்பன் தாத்தா சொன்னதை கேட்டு ஊர் இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமானாங்க. அடுத்த நாளே மண்வெட்டி கடப்பாறையோட மலை பக்கமா புறப்பட்டாங்க. மண்வரப்பு வெட்டுறது ரொம்ப கடினமான வேலையா இருந்துச்சு. வெயில் சுட்டரிச்சிச்சு. நிலம் கல்லு மாதிரி கெட்டியா இருந்துச்சு. ஆனா அவங்க மனசுல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம கிராமம் செழிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு இளைஞனையும் ஓட வச்சுச்சு. சில நாள் வேலைக்கு பிறகு சோர்வு எல்லார்கிட்டயும் வர ஆரம்பிச்சிச்சு. சிலர் கையில கொப்பளங்கள் வந்துச்சு. சில பேருக்கு உடம்பு முடியல. நம்மளால முடியுமா அப்படின்ற சந்தேகம் ஒரு சில இளைஞர்கள் மனசுல எழ ஆரம்பிச்சிச்சு. ஒரு சாயங்காலம் வேலை முடிஞ்சு திரும்பி வரும்போது முகத்துல உற்சாகம் இல்லாம களை போட வந்தாங்க. அத காளியப்பன் தாத்தா கவனிச்சாரு. அடுத்த நாள் காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரையும் கூப்பிட்டாரு காளியப்பன் தாத்தா. நம்ம கையால செஞ்ச வாய்க்கால் வழியா மலையில இருந்து தண்ணி கிராமத்துக்குள்ள வரும்போது எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. வறண்ட நிலத்துல மறுபடியும் நெல் விளையும், மாமரத்துல மறுபடியும் மாம்பழம் தொங்கும். அந்த காட்சிய மனசுல வச்சு வேலை செஞ்சா களைப்பு தெரியாது, எந்த கஷ்டமும் பெருசா இருக்காது அப்படின்னு தன்னோட அனுபவத்திலிருந்து ஊக்க வார்த்தைகளை சொன்னாரு. காளியப்பன் தாத்தாவோட வார்த்தைகள் இளைஞர்கள் மனசுல மீண்டும் ஒரு உத்வேகத்தை ஊட்டுச்சு. அவங்க சோர்வை மறந்து புதிய உத்வேகத்தோட வேலையை தொடர்ந்தாங்க. ஒவ்வொரு மண்வெட்டி சத்தமும் ஒவ்வொரு கல்லை உடைக்கும் சத்தமும் அவங்களோட நம்பிக்கையின் அடையாளமா ஒலிச்சுச்சு. அந்த வறண்ட நிலத்துல அவங்களோட வியர்வை துளிகள் விழுந்துச்சு. அது வெறும் வியர்வை இல்லை, அது நம்பிக்கையோட துளிகள். மாமரத்து கிராம மக்கள் தங்கள் பலத்தை உணர்ந்து நம்பிக்கையோட முன்னோக்கி நகர்ந்தாங்க. ஆனா இந்த வாய்க்கால் வெட்டும் பணி அவங்க நினைச்சதை விட பெரிய சவால்களை கொண்டிருந்துச்சு. இளைஞர்களும் ஊர் பெரியவங்களும் விடாமுயற்சியோட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வாய்க்கால் மெல்ல மெல்ல மலைப்பாதையில நீண்டுகிட்டே போச்சு. ஒவ்வொரு நாளும் வியர்வையும் உழைப்பும் அந்த வறண்ட மண்ணில் விழுந்துச்சு. அவங்க முகத்துல களைப்பு இருந்தாலும் மனசுல ஒரு நம்பிக்கை ஒளி தெரிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்ச தூரம்தான்,
மலை அடிவாரத்துல இருக்கிற அந்த நீரூற்றை நெருங்கிட்டோம்னு நினைச்சு அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் வாய்க்கால் வெட்டிட்டு இருந்த போது ஒரு பெரிய பாறை குறுக்க வந்துச்சு. அது சாதாரண பாறை இல்ல, ஒரு யானை அளவுக்கு பெருசா உறுதியா இருந்துச்சு. அதை தாண்டி போகவும் முடியல, உடைக்கவும் முடியல. இளைஞர்கள் எல்லாரும் பலம் திரட்டி அடிச்சு பார்த்தாங்க. மண்வெட்டியும் கடப்பாறையும் பாறையில பட்டு சிதறிச்சு. எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், அந்த பாறைய ஒரு இன்ச் கூட அசைக்க முடியல. வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த எல்லார்கிட்டையும் ஒரு ஏமாற்றமும் சோர்வும் வந்துச்சு. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் வீணா போச்சோன்னு பயந்தாங்க. இனி என்ன பண்றது, இந்த பாறையை நம்மளால தாண்டவே முடியாது போல அப்படின்னு ஒருத்தன் விரக்தியா சொன்னான். அவங்க முகம் மறுபடியும் இருண்டு போச்சு. அந்த பாறை வெறும் கல்லா மட்டும் இல்லாம அவங்க நம்பிக்கைக்கு வந்த ஒரு தடையா தெரிஞ்சுச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சு காளியப்பன் தாத்தா அந்த இடத்துக்கு வந்தாரு. பாறையையும் அதை சுற்றி இருந்த சோகமான முகங்களையும் அமைதியா பார்த்தாரு. அவர் முகம் எப்பவும் போல உறுதியா இருந்துச்சு. எல்லாருக்கும் புரியற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னாரு. ஒரு வழி அடைபட்டு போச்சுன்னா அது வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்ல, வேற வழிய தேடணும்னு அர்த்தம். நம்ம வாய்க்கால இந்த பாறையை சுத்தி வளைச்சு கொண்டு போகலாம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா உழைக்க வேண்டியிருக்கும், இன்னும் கொஞ்சம் அதிக நேரமாகும். ஆனா ஒன்னா சேர்ந்து உழைக்கும் போது இந்த பாறை ஒரு தடையே இல்ல. காளியப்பன் தாத்தாவின் குரலில் இருந்த தெளிவும் அமைதியும் அவங்க மனசுக்கு புது தெம்பை கொடுத்துச்சு. காளியப்பன் தாத்தா சொன்னபடி மக்கள் சோர்வை உதறிட்டு புது உத்வேகத்தோட அந்த பாறைய சுத்தி வளைச்சு வாய்க்கால் வெட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த பாறை அவங்க முன்னேற்றத்தை தடுக்கல, மாறாக அவங்க உழைப்பையும் ஒற்றுமையையும் இன்னும் அதிகப்படுத்த ஒரு காரணமா அமைஞ்சிச்சு. நம்பிக்கை எனும் தீபம் உள்ளுக்குள் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. பாறையை சுற்றிய புதிய பாதை கடினமாக இருந்தாலும் மக்கள் மனம் தளரவில்லை. ஒவ்வொரு மண்வெட்டி அடியிலும் வெற்றியை நோக்கித்தான் நகர்கிறோம் என்ற உறுதியுடன் உழைத்தார்கள். சிறுவர்கள் கற்களை பொறுக்கி தூக்க, பெரியவர்கள் பாறைகளை நகர்த்த, பெண்கள் உணவும் தண்ணீரும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஒரு குடும்பம் போல ஒருவரோடு ஒருவர் தோள் கொடுத்து வேலை செய்தார்கள். அவர்களின் ஒவ்வொரு வியர்வை துளியும் மண்ணின் மீது அவர்களுக்கு இருந்த அன்பை உணர்த்தியது. பல நாட்கள் கடின உழைப்புக்கு பிறகு அந்த பாதை மெல்ல மெல்ல மலை அடிவாரத்தை நெருங்கியது. தூரத்தில் ஒரு சின்ன பச்சை பரப்பு தெரிந்தது. அந்த பச்சை பரப்புக்குள்ளிருந்து மெல்லிய நீரோடை சத்தம் கேட்கத் தொடங்கியது. அந்த சத்தம் வெறும் சத்தமில்லை, அது நம்பிக்கையின் சத்தம். ஊர் மக்கள் அனைவரும் ஆரவாரத்துடன் தங்கள் கையில் இருந்த மண்வெட்டிகளை கீழே போட்டுவிட்டு அந்த ஓசையை நோக்கி ஓடினார்கள். ஆம், காளியப்பன் தாத்தா சொன்னது போலவே மலையடிவாரத்தில் ஒரு சின்ன நீரூற்று இருந்தது. அதன் தண்ணீர் கண்ணாடியைப் போல தெளிவாக ஓடிக்கொண்டிருந்தது. மக்கள் ஆனந்த கண்ணீருடன் அந்த நீரை தொட்டு பார்த்தார்கள். அந்த நீரூற்றில் இருந்து வாய்க்காலுக்குள் தண்ணீரை வழிவிடும் கடைசி பணியை ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து செய்தார்கள். வாய்க்கால் வழியாக அந்த தண்ணீர் மாமரத்து கிராமத்தை நோக்கி பாய்ந்து வந்தது. வறண்டு போன நிலத்தின் மீது தண்ணீர் படர்ந்ததும் கிராம மக்கள் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தார்கள். குழந்தைகள் தண்ணீரில் குதித்து விளையாட, பெண்கள் குலவையிட்டு வரவேற்றனர். காளியப்பன் தாத்தா புன்னகையுடன் அந்த மகிழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருந்தார். அவர் முகத்தில் நமது உழைப்பு வீணாகவில்லை என்ற பெருமை தெரிந்தது. சில மாதங்களுக்கு பிறகு மாமரத்து கிராமம் மீண்டும் செழிப்படையத் தொடங்கியது. வறண்ட நிலத்தில் நெல் விளைய, மாமரங்கள் மீண்டும் பூத்து காய்க்கத் தொடங்கின. இந்த முறை அந்த செழிப்பிற்கு காரணம் வெறும் மழை மட்டுமல்ல, அது மக்களின் ஒற்றுமை, உழைப்பு மற்றும் நம்பிக்கை. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து கஷ்டப்பட்ட போது ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து சந்தோஷத்தையும் கண்டார்கள். ஒருவேளை அந்த வறட்சி இல்லை என்றால் அந்த மக்கள் தங்கள் ஒற்றுமையின் பலத்தை முழுவதுமாக உணர்ந்திருக்க மாட்டார்கள். அந்த பெரிய பாறை வரவில்லை என்றால் மாற்று வழியை யோசித்து புதிய உத்திகளை கற்றிருக்க மாட்டார்கள். எந்த ஒரு கஷ்டமும் நம்மை பலவீனப்படுத்த வருவதில்லை, மாறாக நம் உண்மையான பலத்தை நமக்கு உணர்த்தவே வருகிறது. இது மாமரத்து கிராமத்து மக்கள் நமக்கு சொல்லும் பாடம். கதை இங்கே முடிகிறது. ஆனால் இந்த உத்வேகம் உங்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கட்டும்.